ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசோட வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கே நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தகுதியும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். பல்வேறு விதமான காலி பணியிடங்கள், நிரந்தர பணிக்கான வாய்ப்பு. சம்பளம் 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் அனைவரும் விண்ணப்பம் செய்யலாம். லாஸ்ட் டேட் 30/6/2025. வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்து சமய அறநிலையத்துறையில் கோயில் கற்றலில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான். அருள்மிகு வனபத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் கோவை மாவட்டத்தில் தமிழகம் சேர்ந்த அனைவரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். குறைஞ்சபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் 45 வரைக்கும் இந்து மதத்தை சார்ந்தவராக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்ளிகேஷன் சார்ஜஸ். கோயிலில் தான் அப்ளிகேஷன் கிடைக்குங்க விவரங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு விற்பனையாளர் இதற்கு 18,500 இருந்து 58,600 வரைக்கும். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2வது பதவி காவலர் 2 காலி பணியிடங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். 3வது பதவி கூர்க்காங்கிற பதவிக்கு குறைந்தபட்சம் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது எல்லாமே நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு தான். 15,000 50,400 வரைக்கும் இந்த 2 பணியிடத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஏவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சலவை தொழிலாளருக்கு 1 காலி பணியிடம் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். திருவழகு இதுக்கு பார்த்தீங்கன்னா 15,900 இருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பெருக்குபவர் 10,000 31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். உபகோயில் எழுத்தாளர் இதற்கு 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். 9வது பதவி பார்த்தீங்கன்னா ஓதுவார் பணி இதுக்கு பார்த்தீங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடலை வழங்கப்பட்ட சம்மந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படிப்பதற்கான முடித்திருக்க வேண்டும் சான்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உபகோயில் மேளம் குழு 1 காலி பணியிடங்கள் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனத்தால் நடத்தப்படும் இசை பள்ளியில் பெறப்பட்ட இசை சான்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலைவாய்ப்பு. அனைவரும் விண்ணப்பம் செய்யலாம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் அனைவரும் விண்ணப்பம் செய்யுங்கள். இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு. நல்ல சான்ஸ். தயவு செஞ்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு நேரடி நியமனம்னு சொல்லியிருக்காங்க. பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்து சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதர நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள்